திரு இதயத்துல்லா அவர்கிட்ட கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இன்னைக்கு போதை பற்றி கேள்வி எழுப்பும்போது உங்கள் ஆட்சியால் தான் வந்தது அப்படின்னு சட்டமன்றத்தில் பதில் சொல்கிறாங்க. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதும் அப்போது திமுக ஆட்சியில் வந்ததுன்னு ஏற்றுக்கணும்ல. அப்போ எல்லாத்துக்கும் நல்லதுக்கும் கிரெடிட் கொடுங்க, கெட்டதுக்கும் நீங்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. சகோதரி, ஒரு முக்கியமான விஷயம், 15 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி, அதன் பிறகு திமுக ஆட்சி. அந்த ஆட்சிகளில் நடந்த நல்ல திட்டங்களை எல்லாம் விடாமல் செய்யக்கூடிய ஒரு அரசாக இருக்கிறது. அதிமுக ஆட்சியில கூட மடிக்கணினி, தாலிக்கு தங்கம் எல்லாம் விடுபட்டதை இன்னைக்கு இவர் செய்யறாரு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அம்மா உணவகத்தை தொடர்றாரு. அதாவது திமுக ஆட்சி கொஞ்சம் அதை விட்டதை கூட தொடர்றாரு. அதிமுகவுடைய கடைசி ஆட்சி காலத்துல எதை அவங்க மறந்தாங்களோ, அம்மா செஞ்ச மறந்தாங்களோ அதையும் இந்த ஆட்சி செய்யுது. மிதிவண்டி, ஆடு, அதே மாதிரி உங்களுக்கு நம்முடைய அம்மா உணவகம், இதை எல்லாமே செய்யறாங்க. சரி, திமுக ஆட்சி செய்த அத்துணை விஷயங்களையும் அவங்க செய்யறாங்க. மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு 5 ஆண்டுகளாக வெறும் 12,000 கோடி தான் விவசாயிகளுக்கு ஒதுக்கப்பட்டது. அதே நேரத்தில் இந்த அரசு 2 மாசத்துல இன்னைக்கு வரையும் 6,000 பிளஸ் 7,000 கோடி விவசாயிகளுக்கு கடன் ரத்து செஞ்சிருக்கு. மூணாவது, இன்றைக்கு அதை தொடராக இருந்தாலும் திமுக வந்து அதிமுகவுடைய தொடர் தான் திமுக தான் தாவேகா, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா 100 நாட்கள்ல முதலீட்டாளர் மாநாடு நடந்தது இன்னைக்கு தான். அது மட்டுமல்ல, இத்தனாயிரம் வேலை வாய்ப்பு. அதுதான் சார் சொல்றேன். சார், உங்களுக்கு தெரியும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை, ஒரு இன்வெஸ்டரை கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணி கையெழுத்து போட்ட வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ பெரிய ப்ராசஸ் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் 1 லட்சம் கோடின்னு கிளைம் பண்ணுறீங்கன்னா, 1 லட்சம் கோடியும் இந்த 100 நாட்கள்லேயே மொத்தமாக உருவானதா? இல்லைல்ல. கடந்த ஆட்சியில் கொஞ்சம் பேசியிருப்பாங்க, சில ஓகே பண்ணியிருப்பாங்க, பெண்டிங் இருந்திருக்கும். அப்போ அவங்களுக்கும் சேர்த்து கிரெடிட் கொடுங்க. 25ல இருந்து 30 விழுக்காடு முந்தின ஆட்சியுடைய தொடர். அது கிரெடிட் கொடுங்க. திருப்பவும் நீங்க அதை பண்ணி ஆகணும். நான் இல்லையே நான் சொல்லலையே. இல்ல அதுதான் இல்ல. ஆனா கொடுக்குற மாதிரி இல்ல. இப்ப சஞ்சீவி கேக்குற கேள்வி அதானே. நீங்க வந்து போதை பொருள்னா அது திமுக ஆட்சிங்கிறீங்க. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட்டும் திமுக நல்லதும் அங்க இருந்து வந்திருக்குல்ல. இன்னைக்கு BHEL, துப்பாக்கி தொழிற்சாலை, ஆவடி டேங்க் ஃபேக்டரி, இப்படி நெய்வேலி நிலக்கரி, அதுல வந்து கரண்ட், இவ்வளவும் காங்கிரஸ் கொண்டு வந்தது இன்னைக்கு நிக்காம நடக்குது. அதுக்காண்டி காங்கிரஸ் கிரெடிட் கேட்டது கேட்கல. 2வது விஷயம், காங்கிரஸ் தான். இப்ப நீங்க சொல்றீங்களே காங்கிரஸ் கொண்டு வந்தது, அதான் கிரெடிட். ஒரு சின்ன விஷயம் இல்ல, ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். 11வது வகுப்பு வரை காமராஜர் இலவச கல்வி கொடுத்தாரு. கலைஞர் வந்தாரு, 12வது PUCக்கு அவருக்கு இலவச கல்வி கொடுத்துட்டு என்ன சொன்னாரு, 12வது வரை இலவச கல்வி கொடுத்தது திமுக. அது உண்மைதான். ஆனா உண்மையான அந்த ஒரு அடி தோன்றவனுக்கு தான் புதையல் கிடைக்கும் சார். 9 அடி தோண்டி விட்டுட்டு போயிட்டீங்கன்னா என்ன பண்றது? சொல்ல வரேன். நான் இப்ப சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுக்கங்க. சொல்லுங்க. அதிமுகவுடைய 2வது ஆட்சியே எதையெல்லாம் செய்யலையோ அதையும் இவர் நல்ல திட்டமா இருந்த ஆடு, மிதிவண்டி. சார் நான் மறுக்கவே இல்ல சார். விஜய் நினைக்கிறார், யாருமே மறுக்கல சார். கேள்வி வந்து வெளியில இருந்து பேசுறேன் சார். நீங்க வெளியில இருந்தா பேசுறீங்க, சஞ்சீவி வெளியில இருந்தா பேசினாரு, பிரச்சனை இல்ல. கேள்வி நீங்க இல்ல, நீங்க கேள்வி எடுத்துக்க மாட்டேன்றீங்க. அதிக குறுக்கீடு வேணாம். ஏன்னா நீங்க கேள்வி, நான் கேக்குறது வேற. நீங்க எல்லா கேள்வியும் கேட்டீங்க, அப்புறம் நான் என்ன சொல்லுங்க பதில் சொன்னாதானே அப்புறம் நான் நடுவுல கேட்காம சொல்லிட்டேங்க. நீங்க கேள்வியை பூரா சொல்லுங்க, என்ன பதில் கொடுக்க அனுமதிங்க. சரி சொல்லுங்க சார். 200 யூனிட் மின்சாரம் உங்களுக்கு, விவசாயிகள் கடன் மட்டும் இல்லாம போதை பொருள் விஷயம் வந்து நானே என்ன சொல்றேன்னா, அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட அந்தந்த தொகுதிகளில் இன்னும் முயற்சி செய்தால் அதை தடுக்க முடியும். அது கஞ்சா உங்களுக்கு தெரியும். ஒரு 2 தலைமுறை மறந்திருந்த மது திமுக ஆட்சியில வந்துச்சு. எம்ஜிஆர் ஆட்சியில கொஞ்சம் விரிவுபடுத்தப்பட்டது. ஜெயலலிதா ஆட்சி காலத்துல வந்து டாஸ்மாக்னு அரசே நடத்த ஆரம்பிச்சிச்சு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அதை வந்து 2 மாசத்துல ஒழிக்க முடியாது. 2வது விஷயம், உங்களுக்கு அதே மாதிரி தாய் மாமன் சீர்னு கொண்டு வந்திருக்காங்க. மதுபான கடைகள்ல இருந்து கூடுதலா வருமானத்தை கொண்டு வந்திருக்காங்க.
ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல இருந்து கூடுதலா வருமானத்தை கொண்டு வந்திருக்காங்க. 200 யூனிட் இலவச மின்சாரம் கொடுத்திருக்காங்க. அது மாதிரி பல்வேறு திட்டங்களை 15 ஆண்டுகள்ல செய்ய தவறிய செய்தவற்றை தொடர்ந்து இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் நாம் பாராட்டுறதுக்கு ஒரு மனசு வேணும். இது ஒரு பக்கம். ஊழல் ஒழிப்பு 59 ஆண்டுகளாக இருந்த ஊழலை ஒழிக்கணும் பெரிய முயற்சி. பள்ளி நான் சொல்ல வர்றேன், பள்ளிக்கூடத்துடைய சங்கங்கள் என்ன சொல்லுச்சு, நாங்க ஆண்டுதோறும் புதுப்பித்தோம், இப்ப 3 வருஷத்துக்கு ஒரு தடவை புதுப்பிக்கணும். அது சொல்லிட்டாங்க. 5 லட்சம் ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாய் வரை நாங்க கொடுத்தோம், அது நின்று போச்சு. கட்டிட அதாவது டெண்டர் போட்டவங்க என்ன சொன்னாங்க, நாங்க 30% வரை பார்ட்டிமெண்ட் கொடுத்தோம், இந்த அரசு வேணான்னு சொல்லி இருக்கு, அதனால நாங்க குறைந்த நிலையில டெண்டர் கொடுப்போம், அது மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் இருக்காங்க. அதே மாதிரி கட்டட வரமுறையில அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அதாவது பணம் எதிர்பார்க்காம எல்லாமே ஆன்லைன்ல, அதே மாதிரி பத்திரப்பதிவும் ஆன்லைன்ல செய்யக்கூடிய வாய்ப்பு மட்டுமல்ல, அதை முறைப்படுத்திருக்காங்க. ஆகஸ்ட் 17 இருந்து அது இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. இப்படி ஒரு புறம் ஊழல் ஒழிப்பு, ஒரு புறம் 2 ஆட்சி 15 ஆண்டுகள் செய்த அத்தனையும் விடாமல் செய்கிறது. மூணாவது இந்த பல்வேறு புதிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கு. ஒரு வீடு கட்டுறதுக்கு 3 லட்சம் ரூபாய் முன்னால இப்ப என்ன செஞ்சிருக்காங்க, 5 லட்சம் ரூபாய். அப்ப அதுக்கு அந்த திட்டத்துக்கு ஒரு பேரை மாத்தி இருக்காங்க. இப்படி பல்வேறு திட்டங்களை புதிய முறையில் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. பாராட்டுவோம், வாழ்த்துவோம். தவறுகள் இருந்தால் நாம் தட்டி கேட்போம். தேங்க்யூ. திரு சஃபி சுலைமான் அவர்களே நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். டாக்டர், அவர் எவ்வளோ நல்ல விஷயங்கள் பட்டியலிடுறாரு, ஒன்று கூட உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? இல்லை, தெரியுது, கண்டிப்பாக தெரியுது. எதுவும் தெரியாமல் இல்லை, தெரியாமல் இங்கே உட்காந்து பேச வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை. 100 நாள் சொன்னீங்க, எந்த 100 நாள் நீங்கள் சொல்லலை? மே 10 அதாவது ஜனநாயகம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு 23 நாள் ஆகுது. அந்த 100 நாள் நீங்கள் சொல்ல நினைக்கிறேன். 100 நாள் மே 10. அப்படி பார்த்தாலும் 71 நாள் தான். ஏன்னா சாட்டர்டே சண்டே ஹாலிடே. விஜய் தலைமையான அரசுக்கு சாட்டர்டே சண்டே ஹாலிடே. அது நீங்கள் ஒரே ஒரு சாட்டர்டே தான் ஒர்க்கிங் டே. இந்த இண்டிபெண்டன்ஸ் டே வந்துட்டு போயிருக்காரு, நிர்பந்தத்தின் காரணமாக வந்துட்டு போயிருக்காரு. சனிக்கிழமை சந்தை இருக்கு. ஆமாம், அந்த சந்தை இப்போ உங்களால் மூடி இருக்கு. அதாவது இதில் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம், தேர்தல் சமயத்தில் 35 வருஷமாக கடுமையாக உழைத்து பாடி ஆடி முன்னேறி உச்சத்துக்கு சென்ற ஒரு நடிகர் தன்னுடைய தேர்தலில் இல்லாத பொல்லாத பொய்யெல்லாம் சொல்லி 3 மாதத்திற்குள் தமிழ்நாட்டை உச்சத்தில் இருந்து பாதாளத்துக்கு தள்ளியிருக்கிறார். இதுதான் இந்த 3 மாதம் நடந்த சாதனை. எப்படி கோவிட்-19 போன்ற எந்த பெருந்தொற்றும் இல்லை, பெருமழை பெருவெள்ளம் மோசமான இயற்கை பேரிடர்னு சொல்ற எந்த விஷயமுமே இல்லை. வந்த உடனே கஜானா காலினார், ஸ்டாலின் டாக்ஸ் 30% சொன்னார், வெள்ளை அறிக்கைன்னாரு, அடுத்த நொடியில் எல்லாமே பண்ணுவேன். அடுத்த நொடி அவர் சொடுக்கு போட்ட ஸ்டைல் இது. அடுத்த நொடி பெண்களுடைய பாதுகாப்பு, பாலியல் சிங்கல் பிரச்சனைகள், ஊழல், லஞ்சம், அது பேர் என்ன, தமிழ்நாட்டை சொர்க்க பூமி ஆக்கிடுவேன், அடுத்த நொடியில் நான் செய்வேன்னு சொன்னார். வந்த உடனே செஞ்சது சோஃபா கூட்டணி ஆரம்பிச்சார். அதுக்கு அடுத்ததா ஏடிஎம்கே குதிரை பேர ஆரம்பிச்சார். அதுக்கு அடுத்ததா புதுசா அமைச்சர்களுக்கு இமெயில் மூலமா பேர ஆரம்பிச்சாங்க. 8 கோடி ரூபாய் மினிஸ்டர் ஆயிடலாம், நீங்க 8 கோடி ரூபாய் கொடுத்தா போதும், சரிங்களா? ஆமா, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேர்ல உங்க டிவில சரிதான், என்கிட்ட கார்டு இருக்கு, தந்தி டிவி தான் போடுறீங்களா, அப்டேட் போட்டுட்டே நின்னார், நடந்தார், சிரித்தார், தலை சீவினார், வந்துட்டே இருக்கு. இல்ல, அத பத்தி புகார் கொடுத்திருக்காங்க, அதான் செய்தி. அதான் அப்போ இல்ல சார், இப்படி யாரோ ஒருத்தர் இல்ல கரெக்ட்டா சொல்லணும் சார். பேச விட மாட்டீங்களே. இல்ல நம்ம தப்பா செய்தி பதிவு பண்ணலாம் சார். திமுக பேச வந்திருக்கோம், பேச விட மாட்டீங்களே. போய் சொல்லும்போது அங்க கார்டு திமுக பேச விட மாட்டீங்க. கேள்வி பதில் சொல்லுங்க சார். நீங்க காட்டுங்க சார், சரி பண்றீங்களா? தந்தி டிவி கார்டு நீங்க போடுங்க சார். நான் போடுறேன் சார், எங்க டிவி கார்டு நான் ஏன் சார் போட மாட்டேன்? இப்ப போடுங்க சார். செய்தி என்னன்னா, ஆதவ் அர்ஜுனா பெயர்ல ஒருத்தர் காசு வாங்கிட்டு அமைச்சரை வாங்கி தரதா மோசடி பண்ணாருன்றதான செய்தி. அது புகார் கொடுத்திருக்காங்கல்ல, போலீஸ்ல கம்ப்ளைன்ட் ஆயிடுச்சுல. அந்த மோசடிய நம்ம அண்ணன் ரவி அண்ணனோ சஃபி சுலைமானோ இதே தொலைவோ பண்ண முடியாது. அப்ப யார் பண்ணிருக்க முடியும்? அவ்வளவுதான், நீங்களே முடிவு பண்ணிக்க, மக்கள் முடிவு பண்ணிக்க, யார் பண்ண முடியும்? அடுத்ததா வந்துடுறேன், என்ன பேச விடுங்க. அடுத்ததா வந்துடுறேன். தமிழ் தாய் வாழ்த்து, நீங்க தமிழ் தாய் வாழ்த்துக்கு பொங்குனீங்க. நீங்க சட்டமன்றத்தில் தமிழ் என் அம்மா, தமிழ் என் தாய், தமிழ் என் அப்பா, தமிழ் என் சகோதரி, தமிழ் என் சட்டை எல்லாம் சொன்னீங்க. இன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு போயிருக்கு. இவர் இதுல நடந்த விழால, திருப்பூர் நடந்த விழால எங்க போனீங்க? நீங்க
திருப்பூர்ல துணை ஜனாதிபதி வந்த இதுல 3வது இடத்துக்கு போய் உட்காந்துருக்கு. நீங்க போட்ட தனி தீர்மானம் என்னாச்சு, நீங்க போட்ட சட்டம் என்னாச்சு, நீங்க கொடுத்த அந்த விக்டிம் கார்டு என்னாச்சு, உங்க அழுகை என்னாச்சு சட்டமன்றத்துக்குள்ள, அது தெரியல. காவிரி இன்னும் வந்த பாடியில. காவிரி வரலங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை. காவிரிக்கு நம்மளுடைய நடுவர் இது படி இன்னும் எவ்வளவு வந்துருக்கணுங்கிற விஷயம் கடைமடைக்கு இன்னும் போய் சேரல. ரொம்ப முக்கியமா அதை பத்தி பேசுறதுக்கான விஷயம் கொண்டு வாங்க. அனைத்து கட்சி கூட்டம் கொண்டு வாங்கன்னா அதுக்கு நீங்க வரல. மேகதாடு பத்தி பேச மாட்டீங்க. கர்நாடகா போவேன்னு சொன்னீங்க, அவங்கள வர வேணாங்கிறாங்க, நீங்க வந்து அதுங்கிறாங்க. ஆந்திரா இங்க இருக்கிற தொழில் முதலீடு எல்லாம் ஆந்திரா கொண்டு போயிடுறாங்க. ஆனா நீங்க அதை பத்தி வாயை திறக்க மாட்டீங்க, பேசவே மாட்டேங்கிறீங்க. லஞ்சம் ஊழல் எல்லாம் போயிடுச்சு நீங்க. ஆனா இன்னமும் எல்லாம் இருக்குன்னு உங்க கட்சிக்காரங்களே பண்ணிட்டு இருக்காங்க. உங்க கட்சிக்காரங்களே வாங்கிட்டு இருக்காங்க. உங்க மாட்டு சிலாட் வாங்குறாங்க, ஒன்று சிலாட் வாங்குறாங்க. உங்களுக்கு அப்பட்டமா அந்த கல்குவாரியிலையும் மணலத்திலையும் போய் வாங்கிட்டு இருக்கீங்க. அது இதே டிவியில் நானும் பார்த்தேன். அடுத்தது கஞ்சா இல்லைன்னு சொன்னீங்க. கஞ்சா வந்து ஆஃபர்ல விற்கிறாங்க. கஞ்சா வாங்கினா போதை மாத்திரை இலவசம்னு தமிழ்நாட்டில் இப்போ ஆஃபர் சேல்ஸ்ல போயிட்டு இருக்கு கஞ்சா. அதே மாதிரி கொலையில இல்லைன்னு சொன்னீங்க. இன்னைக்கு உங்க 100வது நாள்ல இங்க இதுல ஒரு வாணியம்பாடியில ஒரு இவங்க வந்து பெண் செத்துருக்காங்க. இன்னைக்கு உங்க 100வது நாளுடைய சாதனை. அதாவது பாலியல் பிரச்சனைகள், பெண்களுக்கு எதிரான பிரச்சனை, இதெல்லாம் நான் உடனே வந்து தீர்ப்பேன். இன்னைக்கு எஃப்எம்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, டிவி எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஜோசப் விஜய் என்னும் நான் வந்தோடனே எல்லாம் பண்ண போறேன்னு எதுவுமே நீங்க பண்ணல. கள்ள நோட்டு, லாஸ்ட் 1 மினிட். கள்ள நோட்டு, கள்ள லாட்டரி, நாட்டு வெடிகுண்டு, அமைச்சர்கள் வந்து பேசுற விஷயங்கள் இன்னும் மோசமா இருக்கு. ஜட்டியோட நீ பாட்ட போறேன், கொல்ல போறேன், இது பண்ண போறேன்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்தை விட தண்ணி பத்தி பேசுங்கன்னா வேற ஏதோ பெயர் சொன்னா இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. சுதந்திர தின பிரச்சனை அதை விட பெரிய பிரச்சனையா இருக்கு. 100 நாட்கள் சாதனையை இன்னும் பட்டியலிடணும்னா ரொம்ப கொடுமையா சொல்ல போனா 100 நாள்ல 187 கொலைகள், குழந்தைகள் எதிரான குற்றம் மட்டும் 188, பாலியல் வன்முறைகள் மட்டும் ஒரு நாளுக்கு 4, கிட்டத்தட்ட ஆணவ கொலைகள் மட்டும் 12, லாக் அப் டெத் மட்டும் 4. நீங்க சொல்லிட்டு வந்த பொய்கள் எல்லாம் அம்பலமாயி 3 மாசத்துக்குள்ள உங்க அமைச்சர்களை மக்கள் ஓடுறாங்க. முகத்தை தொங்க போட்டுட்டு ஓடுறாங்க, நிக்கிறது இல்லாம. இன்னைக்கு ரொம்ப முக்கியமா வரலாற்று ரொம்ப முக்கியம். காமராஜர் அவர்கள் ஆகட்டும், அண்ணா ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், எடப்பாடி ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், முத்துவேல் ஸ்டாலின் ஆகட்டும், அவர்களுடைய எம்எல்ஏ ஆபீஸ் முற்றுகையிட்டதே கிடையாது வரலாறு. இன்னைக்கு பெரம்பூர் எம்எல்ஏ ஆபீஸ மக்கள் போய் முற்றுகையிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு முதல்வர் கிட்ட தமிழ்நாட்டை கொடுத்திருக்கோம். பிசினஸ் ஸ்டாண்டர்ட் சொல்றான், நீங்க 3,000 போய் சறுக்கி போயிருக்கீங்க. 77% உங்களுடைய முதலீடு குறைஞ்சிருக்குது. பக்கத்தில் இருக்கிற புதுசா வந்த எல்லா முதல்வரும் they are working well, they are doing well. நீங்க பண்ணல, பிசினஸ் ஸ்டாண்டர்ட் சொல்றான், நாங்க சொல்லல. அப்ப பிசினஸ் ஸ்டாண்டர்ட் அளவு உங்களுடைய சந்தி சிரிச்சிட்டு இருக்கு.